நன்னாள் விண்ணப்பம். துண்ணீயானவ பம்ப மதறிவெனுமோர் சுடர்கழு பூரணமதியை முன்னமேதிண்டிற்றொளி வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தீசன் முதல் புவி முடிவு என்னுரை ஆதி வந்தொடுங்க பின்னைய வினையாம் திரைகள் வீசிடுமோர் பிரம வேளையில் இனிப்படிவாம். போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம். இன்று ஆவணி திங்கள் 16ஆம் நாள், பொது ஆண்டு 2025 செப்டம்பர் 1ஆம் நாள், திங்கட்கிழமை. 9ஆம் வளர்வரை இரவு 1 மணி வரை, கேட்டை விண்மீன் மாலை 7 மணி வரை. அருட்பணுவல் 117வது திருக்குறள். கெடுவது வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் நல்கியான் தாழ்வு. ஆவணி திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு, எருக்கத்தம்புலியூர். 1ஆம் திருமுறை. படையார் தருபூத பகடார் உரிபோர்வை உடையானுமையோடும் உடனாயிடு கங்கை சடையான் இருக்கத்தம்புலியூர் தகு கோயில் விடையானடியேத்த மேவா வினைதானே. திங்கட்கிழமை 4ஆம் திருமுறை. 9 போலவர் வாசல் வகுத்தன 9 போலவர் மார்பின் நூலிலை 9 போலவர் கோலக் குளச்சடை 9 போலவர் பாரிடந்தானே. நிழல்கோள் கேது, திருக்காலத்தி. 3ஆம் திருமுறை. முதுசினவில் உணர்வுற 3 முறு நொடி வரையின் மூல எரிசை சதுரர் மதிபொதி சடையர் சங்கரர் விரும்பு மலை தன்னை வினவில் எதிரெதிர எதிர்வினையை எழுபொறிகள் சிதற எழிலேன முழுத கதிர்மணியின் வளரொளிகள் இருளகலது நிலவு காலத்தி மலையே. களியநாயனார், கொற்புளி நாயனார், ராணிப்பேட்டை குமாரகுரு சுவாமி, காட்டுப்புத்தூர் நாராயண பிரமேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு பராய்த்துறை, திரு குற்றாலம், வழுவூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய துளங்குழி வடிவ கேட்டை விண்மீன். 1ஆம் திருமுறை. பக்கம் வாழைவாயணியோடு பலவிந்தேன் கொக்கின் கோட்டு பைங்கனி துங்கும் குற்றாலம் அக்கும் பாம்பும் ஆமையும் புண்டு ஓர் அனல் ஏந்தும் நக்கன்மேய நன்னகர் போலும் நமராங்கால். சிவஞான போதம். அவனவளதியினும் அவை மூவினமிகின்றொற்றிதிதிகே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதி என்மனார் புலவர். ஆதீனப்பணுவல் வைராக்கிய தீபம் 9. உருள்கரங்கு ஊசல் மனம் ஒடுங்கிட என் உணர்வு நெத்திரற்கு யான் எனதாம் இருள்கெடுத்து எலாமாம் பொருட்டு இகழ்த்திடுமோர் எழில் வயிராக தீபத்தை மருள்கொடும் வாசக் குழிக்கொன்யாம் வீழாவகை அருளினன் மறைமுடிவின் தெருளமை வீர செய்வன் எம் சாந்தலிங்க தேசிகன் திருச்சுடரே. பதிற்று பத்தந்தாதி 49. பதிபசுபாசம் எனும் 3 பலரும் வேறு பெயர் கூற மதிநுட்பம் பொருந்திட உரைத்து மயக்க மறுத்து தெளிவு தந்தாய் நதிசேர் செஞ்சடை பெருமாந்தாள் நாட்டம் கொண்டு பலகாலும் துதி செய்து அகப்பற்று அற்றால்தான் தோன்றும் இன்பம் என்று உரை செய்தாய். திருச்சிற்றம்பலம்.